ஓகே, இன்னைக்கான டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் என்னன்னா, என்னது 2 3 நாளாக எக்ஸார் ஆப்ரேஷனாகவே இருக்கு. சரி, ஓகே. இதையும் ஒரு கை பார்த்துருவோம். என்னன்னா, ஜீரோ இண்டெக்ஸ்ட் அரே பேர் டிரைவ்டா, இது டிரைவ்டு அரேவா, என்ன சொல்ல வர்றானுங்க. சரி, டிரைவ்டுன்ட்டு ஒரு அரே இருக்கு, லென்த் வந்துட்டு என்ன, டிரைவ்டு பை கம்ப்யூட்டிங் பிட்வைஸ் எக்ஸார் ஆஃப் அட்ஜசன்ட் வேல்யூஸ். என்ன பைனரி அரே, இது என்னடா சொல்றீங்க? இப்போ ஒரு அரே, சரி, இப்போ இந்த டிரைவ்டுங்கிற அரே வந்துட்டு பிட்வைஸ் எக்ஸார் ஆஃப் அட்ஜசன்ட் வேல்யூஸ் இன் பைனரி அரே. ஓகே, பைனரி அரேன்ட்டு ஒரு அரே இருக்கு. அந்த அரேலாம் பக்கத்து எலமெண்ட்டு எக்ஸ்ஆர் எடுத்து அதை வந்துட்டு டிரைவ்ட் அரே போட்டிருக்காங்க. சரி, ஸ்பெசிஃபிக்லி ஃபார் each இண்டெக்ஸ் ஐ இந்த ரேஞ்ச். ஓகே, கடைசி எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா கடைசி எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு எக்ஸ்ஆர் போட்டிருக்காங்க. அதர்வைஸ் அடுத்தடுத்த எலமெண்ட்டுக்கு போடுறாங்க. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் போட்டிருப்பாங்களா? ஓகே. Given an array derived, your task is to determine whether there exists a valid வேலிட் அரேன்னு சொன்னா பரவாயில்ல, வேலிட் பைனரி அரே கண்டுபிடிக்கிறதா? என்னடா இது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்தியானாலே அரே இருக்கா இல்லையான்னு எப்படா சொல்றது? சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறானுங்க பார்ப்போம். 1 1 0 இது வந்துட்டு டிரைவ்டு அரே, அவுட்புட் ட்ரூ. ஏன் அப்படின்னா வேல்யூ 0 1 0. ஏன்னா ஓகே, 0க்கு 1க்கு எக்ஸ்ஆர் போட்டோம்னா 1 வரும். ஓகே, ட்ரூ. 1க்கு 0க்கு எக்ஸ்ஆர் போட்டோம்னா 1 வரும். ட்ரூ. அடுத்து கடைசி எலமெண்ட் வந்துட்டு 0க்கு எக்ஸ்ஆர் போட்டால் சேம் எலமெண்ட், அதனால 0. வாவ், ஈஸியாக தான் இருக்குது போல், அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, நமக்கு பிரேக்கிங் சேஞ்சஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும், நமக்கு தான் அந்த இடம் தெரியல என்னன்ட்டு. இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? ஓகே, இப்போ இங்கே 1 வருதுன்னா 1னா இந்த கரண்ட் இண்டெக்ஸில் 0வாக இருக்கும், நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் 1ஆக இருக்கும். இல்லைன்னா நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் 0வாக இருக்கும், கரண்ட் இண்டெக்ஸ் 1ஆக இருக்கும். ஒரே விஷயத்த மாற்றி மாற்றி சொல்கிறேன்னா, ஓகே, உல்டா எப்படி பார்த்தாலும் அப்படி தான் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராபபிலிட்டி எல்லாம் போட்டு வர மாதிரி இருக்கு. சரி, இதுவே நம்ம 0 1 0க்கு பதிலாக 1 0 1 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் இப்போ டிரைவ்டு அரே வந்துட்டு 1 1 0வா, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இவனுங்க 0 1 0வா பைனரி அரேன்னு கொடுத்துருக்கானுங்க. ஆனால் நாம் ஏன் இப்படி பண்ணுறோம்? வேறு மாதிரி ஆப்ஷனும் இருக்குல்ல. இப்போ இங்கே 1 வந்துச்சுன்னா கரண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு 1, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு 0, இப்படி இருந்தாலுமே 1 வரும். அப்போது இங்கே வந்துட்டு 1 வந்தால், இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் 0 இருக்கனால நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு 1ஆக தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே 0 வருதுன்னா இந்த இண்டெக்ஸும் லாஸ்ட் இண்டெக்ஸும் ஃபஸ்ட் இண்டெக்ஸும் பார்க்கணும், ரெண்டும் 1 1 0. ஓகே, இப்போ 0 1 0 இல்லை, 1 0 1 வந்தாலுமே இப்படி எக்ஸார் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் ட்ரூ. ஓகே, மல்டிபிள் வேஸில் கொண்டு வரலாம். ஆனால் இப்போ இந்த மல்டிபிள் வேஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதுதான் கேள்வி. எப்படி 1 0னா
ஓகே. இப்பறம் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ என்னது இது 5 புரியுங்கப்பா. 5052 பேர் இந்த கோடை பார்த்துட்டு இருக்காங்களா இப்போ? ஐ மீன் இந்த கொஸ்டினை. சரி, சுத்தமாக ஒரு லைன் கூட எப்படி எழுதுறதுன்னு தோணல. டேரெக்டாக ChatGPT பையன்கிட்ட கேட்ட வேண்டியதுதான். ஆமா. Is there any easy way to solve this problem in Java? சரி, எக்ஸார் வந்துட்டு ரிவர்சிபிளா? இவனுங்க வேற எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ஆர் வந்து 0 எக்ஸ்ஆர் ஆஃப் ஓகே, எல்லாத்தோடையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டு கடைசியில் 0வாக இருந்தால் ட்ரூ. ஓகே, ஏன்னா ஏன்னு தெரில. ChatGPT பையன் சொல்கிறான், கொஞ்சம் பார்ப்போம். எங்கேயோ நான் படித்த மாதிரி ஒரு ஞாபகம், பட் ஆனால் என்ன படித்தேன் எங்கே படித்தேன்னு தெரியல. சரி போகணும். ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? அதான் பார்த்தேன். என்னது இது? டிரைவ்டு செல்லிங் கேவலமாக இது இருக்குன்னா கண்ட்ரோல்-C. அடேங்கப்பா, அதிகவே தூக்கிட்டேன் பார்த்தியா? கண்ட்ரோல்-V. இங்கே கரெக்டாக எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கேயும் தப்பாக எழுதியிருக்கேன் நினச்சேன்னா. யூ ஹாவ் அட்டெண்டட் டுடே. உங்களா ஆன்சர் வந்துட்டு சமாரி 0 இதுக்கெல்லாம் இது பண்ண மாட்டீங்களாடா? இதெல்லாம் சப்மிட் ஆயிடும். ChatGPT பையன் தானே கொடுத்தான் நினச்சேன். இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன் அப்படி கொடுத்தான்னு பார்ப்போமா? ஒன்றும் புரியலடாடி. ரிவர்சிபிள்னு சொல்கிற why when we do XOR for all elements in given array. சர்க்குலர் ரிலேஷன்ஷிப்பா? ஓகே, அவன் பக்கத்து எலமெண்ட் எக்ஸா இருக்கு சொன்னது. ஓகே, this means that last element of the derived array ties back to the first element. சரி,
எக்ஸார் ப்ராப்பர்ட்டி எக்ஸார் ஒரே எலமெண்ட்டாக இருந்தால் ஜீரோ வரும். கரெக்டு. ஓ, ஜீரோ கூட எக்ஸார் பண்ணால் ஓகே ஓகே ஓகே. ஒரே எலமெண்ட்டோட எக்ஸார் பண்ணால் ஜீரோ வருது இல்லையா? அப்போது எக்ஸாரை வந்துட்டு ஜீரோவோட பண்ணால் அதுவும் அந்த எலமெண்ட்டே திருப்பி கிடைக்கும். ஓஹோ, அப்படியா அதிசயா? சரி, ஏதோ பரவாயில்ல. அடுத்த டைம் ChatGPT பையனை யூஸ் பண்ணாமையே பண்ணணும். யூ மிஸ்டு 16 days திஸ் மந்த்தா? டைம் ட்ராவல் டிக்கெட் அதை வாங்கி மட்டும் என்ன பண்ணுறது? இன்னும் இதெல்லாம் அப்படியே இருக்குது நேற்று இருந்தது. இதெல்லாம் சால்வ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமையும் எல்லாம் அறிவும் இல்லை இப்போதைக்கு. அப்புறம் லேட்டர் பண்ணிக்கலாம். அப்படிங்கப்போ 11 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டோம் இன்னைக்கு. ChatGPT இருந்ததுனால.